பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக நபிவழி மருத்துவத்திலேருந்து ஒரு அழகான ஒரு டிப்ஸை பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி நீங்கள் எந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் சரி அதில் கலந்து தேய்ச்சா போதும், உங்களுடைய எல்லா முடி சம்பந்தமான பிரச்சனைக்குமே இதில் தீர்வு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு முடியெல்லாம் வளருது, அடர்த்தி தான் இல்லை, நீளமாக இருக்குது, சன்னமாக இருக்குது, எலிவால் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலையில் பேன் இருக்குது, ஈர் இருக்குது, பொடுகு இருக்குது, எப்போ பார்த்தாலும் தலையில் கட்டி கட்டியாக வருது, அரிப்பு ஓயாமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அது இல்லை, உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் முடியே வரமாட்டேங்குது, முன்னெத்தி ஏற்றிக்கிட்டே போகுது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டாலும் அதற்கும் இது பயன்படுத்தலாம். ஏன்னா இது ஒரே விஷயம் போதும், உங்கள் முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடலாம். சின்ன வயசில் இளநரை வந்திருந்தாலும் அதையும் சரி பண்ணும், வெள்ளை முடி வராமல் தடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸ்பிளிட்டன்ஸ் வராது, வேகமாக முடியை வளர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு பொருளை பற்றி நமக்கு அறிவிப்பிலேயே சொல்லியிருக்காங்க. இது கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, தமிழில் இங்கிலீஷில் ஹப்பத்து சௌதான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே ஒரு பொருள் இருக்குது பாருங்கள், இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் சீரகம் பயன்படுத்துவோம், வெந்தயம் பயன்படுத்துவோம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது சீரகத்திலே கருப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜா விதை மாதிரி தான் தெரியும். இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லிலாம் கிடையாது. இப்போ எல்லா மளிகை கடையிலுமே வந்துருச்சு. அப்படி இல்லாட்டினா நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம். அதிகமாகலாம் வாங்கணும் அவசியம் இல்லை. ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் பேக்கெட்டே உங்களுக்கு விற்குது. ஒரு 40-50 ரூபாக்குள்ளே தான் வரும். அதை நம்மளுடைய கோகனட் ஆயிலே நம்ம கலந்துக்கலாம். இதை நான் எப்படி தயாரிக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தினா என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷாமை தவிர எல்லாத்துக்குமே இதில் மருந்து இருக்குன்னு இருக்காங்க. ஷாம்னா மரணம், மரணத்தை தவிர உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் என்ன இருக்குது, மருத்துவம் இருக்குது. அப்போ மரணத்தை தவிரனா முடி சம்பந்தமான பிரச்சனையாகட்டும், உடல் சம்பந்தமான பிரச்சனையாகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம கருஞ்சீரகத்தின் மூலமாக தீர்வு காணலாம். அதுலேயும் இப்போ நவீன உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயில், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷாம்புலாம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நிறைய இந்த பாப்புலரான ஆயில் பிராண்ட்லாம் வருது பாருங்கள். முடி கொட்டுறதை நிறுத்துவோன்னு சொல்லிட்டு 100 கிராம் 100 ml எவ்வளோக்கு கொடுக்குறாங்கன்னா 200 ரூபா 300 ரூபான்னு விற்றுட்ருப்பாங்க. அந்த மாதிரி அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஆயில்கள்லாம் இந்த கருஞ்சீரகம் சேர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் தைமோகோயினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அந்த கெமிக்கல் காம்பவுண்டுடைய வேலை என்னென்னா, முடியே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட முடியை கொண்டு வருவோமா. அதாவது நமக்கு முன்னாடி சொட்டை விழுந்துருச்சு, எனக்கு இந்த ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏர் நெத்தியாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொன்னால் அந்த இடத்துல கூட முடியை கொண்டு வருமாமா. அப்போ முடி இல்லாத இடத்துல முடியை தூண்டுறது தான் முதல்ல அவசியமாக இருக்குது. முடி நீளமாக வளர்றது கூட அடர்த்தியான முடிக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதனால அந்த தைமோகோயினன் இதில் இருக்குது. அதனால அந்த தைமோகோயினன் இதில் இருக்கிறதுனால இது முடியை பார்த்திங்கன்னா புதுசாக வர வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது பயன்படுத்துறதுனால நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பொடுகு, ஈரு, பேனு முழுசாக போதாமா. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரஸ், ஆன்டி இன்ஃபெக்ஷியஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய புண்ணு, அரிப்பு, எரிச்சல், வறட்சியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா இது போக்குது. அதிகமான நேரம் நம்மளுடைய ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரைனஸ் இருந்தாவே உங்களுக்கு முடியல எல்லா பிரச்சனையுமே வரும்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைனஸை இது போகுது. அது மட்டும் இல்லாமல் இது கருமையாக முடி வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டு நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெள்ளை முடி வந்துடுது. அப்படி இல்லாட்டினா நிறச்ச மாதிரி இருக்குதுல்ல, அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இதை நாள்பட யூஸ் பண்ணும்போது இளம் வயதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக போயிடும். பொதுவாக ஏஜ் ஆனால் வெள்ளை முடி வர்றது அது வேற, அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யங் ஏஜ்லேயே நமக்கு வருதுல்ல, அதை பார்த்திங்கன்னா இது தடுத்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இது முடியை அடர்த்தியாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது.
இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதை பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா 100 ml நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனுன்னு கணக்கு. எது 2 ஸ்பூனுனா 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வெந்தயம். 1 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்தா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறோம் 100 mlக்கு. நீங்கள் 1/2 லிட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 5 ஸ்பூன் கருஞ்சீரகம், 5 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். ஏன் நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுறோம்னா கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் ஒரு ஹீட்னஸ் கொடுக்கும். அதை இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய குளுமையான இது வந்து அதை தணிக்குமாமா. ரெண்டும் சேர்த்தி சாப்பிட்றதும் ரெண்டும் சேர்த்தி நம்ம முடிக்க அப்ளை பண்ணுறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கருஞ்சீரகம் எடுக்கும்போது எப்பயுமே வெந்தயத்தையும் சேர்த்து எடுப்பது மருத்துவர்களுடைய ஆலோசனையாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 100 mlக்கு 1 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகத்தையும் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் எடுத்து நீங்கள் பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு இரும்பு வடைச்சட்டி இருந்தால் இரும்பு வடைச்சட்டியில் போட்டுக்கலாம். இரும்பு வடைச்சட்டி தான் முக்கியம் கிடையாது. நம்ம எதுக்காக வந்து இரும்பு வடைச்சட்டி சொல்கிறோம்னா அது மொத்தமாக இருக்குங்கிறக்காக சொல்கிறோம். நீங்கள் வந்து எதில் போட்டாலும் சரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், கருகக்கூடாது, தீ பிடிக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகமும் வெந்தயமும் நம்ம வந்து ஏற்கனவே அது வந்து பார்த்திங்கன்னா விதை தான், அதுக்குள்ளே வந்து பெருசாக தண்ணியெலாம் இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம்னா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் போடாமல் சும்மா வந்து வானிலையில் அதை இன்னும் கொஞ்சம் வந்து பொடி பண்ணுறதுக்காக வறுத்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த விதை ரெண்டையுமே, ஒன்று வந்து வெந்தயம் இன்னொன்று கருஞ்சீரகம் ரெண்டையும் என்ன பண்ணுறோம் பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து இரும்பு கடாயில் தான் போடுவேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கவே பிடிக்காது. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த விதையை வந்து ஆற வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப கம்மியாக இருந்தால் வந்து அரைப்படாதுங்கிறதுனால எப்பயுமே ஒரு 1/2 லிட்டருக்கு இல்லை 1/4 லிட்டருக்குலாம் சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். அப்போ இந்த வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணி வரக்கூடிய பவுடருக்கு பாருங்கள், அந்த பவுடரை நீங்கள் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயில் கலக்கணும். அந்த எண்ணெய் வந்து சாதாரண கோகனட் ஆயிலாக இருந்தாலும் போதும். இல்லை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் மற்றதெல்லாம் கலந்து தான் தேய்ப்பேன், கருவேப்பிலை போடுவேன், அந்த மாதிரி ஏதாவது 1-2 சேர்த்துவேன்னு சொன்னால் பரவாயில்ல, அது கூடயே இதை நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தேங்காய் எண்ணெயில் நம்ம இதை போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனை போட்டு கலக்கி விட்ருங்க. கலக்கினதுக்கு பிறகு 1 வாரம் நீங்கள் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு எடுத்திங்கனாவே போதும். உங்களுக்கு அந்த பொடி நம்ம வந்து போட்டோம்ல எண்ணெய்க்குள்ளே அந்த எசன்ஸ் வந்து அதுக்குள்ளே இறங்கிடும். சிலர் வந்து இதை காய்ச்சுவாங்க. காய்ச்சறதோடு நம்ம வந்து எண்ணெயை வந்து வெயிலில் வச்சு எடுக்கிறதே போதுமானதாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து இங்கே சௌரியம் இல்லை, 1 வாரம் வந்து வெயிலில் வைக்கிறக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் காய்ச்சிக்கலாம் தாராளமாக. காய்ச்சற மாதிரி இருந்தால் எப்படி காய்ச்சலான்னா டபுள் பாயில் மெத்தடில் காய்ச்சறது இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். டபுள் பாயில் மெத்தட்னா என்னென்னா, நம்ம நேரடியாக பாத்திரத்தை கொண்டு போய் வச்சு காய்ச்சாமல் பொதுவாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே எண்ணெய் ஊற்றி இந்த பவுடரி உள்ளக்குள்ளே போட்டு கலந்து, அப்போ கீழே அந்த உள்ளே இருக்கிற தண்ணி இருக்குது பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்கக்கூடிய சூட்டில் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு என்ன பண்ணலாம், அதில் வந்து கொதிக்க விடலாம். அப்போ ஸ்லோவாக இதாகும். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எசன்ஸ் வந்து இறங்கும். அந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்போயெல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அப்போ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.